சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது என அகோபில மடம் ஜீயர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அகரம் கொம்பப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள பாறையில் சுயம்புவாக தோன்றிய அபயஹஸ்த லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 1.25 ஏக்கர் பரப்பளவில் கருங்கல்லால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த கோயில் 2009ஆம் ஆண்டு கண்டறியப்பட்ட சுயம்பு தலமாகும். அகோபில மடத்தின் 46வது ஜீயர் தலைமையில் யாகசாலை பூஜைகள், கலச பூஜைகள், வேத மந்திரங்களுடன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தாவேக பிரமுகர், தொழிலதிபர் சம்பங்கி, சூளகிரி மதுலாவண்யா, அரசியல் பிரமுகர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவிலுக்கு போனால் பெருமாளிடத்தில் நீ கேட்கணுங்கிறதே இல்லை, அவன் நமக்கு கொடுக்கறதாக இருக்கான். அவனை போய் சேவிச்சாதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பான். இந்த மாதிரி இந்த தர்மத்தில் சனாதன தர்மம் என்னன்னு கேட்டால், ஒத்தொத்தரும் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யணும். கடமைகள் செய்யாத போனானா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. சனாதன தர்மங்கிறது யாராலையும் அழிக்க முடியாது, ஒத்தராலையும் எப்பவும் அழிக்க முடியாது. இந்து தர்மத்தையும், இந்துவனுடைய தர்மமானது யாராலையும் அழிக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் என்ன பின்னாக இருக்கலாம், அது முன்ன பின்னால் இருந்தாலும் கூட அது இதுவாகத்தான் பிரகாசமாகத்தான் வரும். அது மாதிரி எல்லாரும் நமக்கு சொல்லப்பட்ட நம்மளுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியங்களை செய்து பகவானுடைய அனுகிரகத்தை அடைய முடியுமாக பிரார்த்திக்கிறோம். நாராயணன். இந்த லேண்டோட ஸ்டார்டிங் அப்பா தான் ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு இந்த இடத்த வாங்கிட்டு ஃப்ளாட்டு போடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணார். 2009 அந்த டைமில் எப்போது ஃப்ளாட் போடணும்னு சொல்லி இருக்கும்போது இது மொத்தமாக மலை மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஃப்ளாட் போடலான்னு பிளான் பண்ணும்போது ஒரு கல் மட்டும் இங்கே நம்ம இப்போ பார்க்குற சாமி கல் மட்டும் உடைக்க முடியல. ஸோ சுழி வச்சாலோ இல்லைன்னா யாராவது ஆள் ட்ரை பண்ணாலோ 6 அடி தள்ளி விழுறாங்க, முடியல. ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா குதூர்லேருந்து நரசிம்மசாமி ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் பார்த்து சொன்னார் எங்கள் நரசிம்மசாமி தான் இருக்குன்னு. அதுக்கப்புறமா கேரளாலேருந்து பிரச்சனை போட்டு அவங்கள கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டு சொல்லும்போதும் அப்படி தான் சொன்னாங்க நரசிம்மசாமி இருக்குன்னு. அதுக்கப்புறமா திருப்பி ஆவுபலம் மட்டலேருந்து சாமி வந்தாங்க. அவங்க கூட பார்த்துட்டு ஆமாம் இங்கே நரசிம்மசாமி தான் இருக்குது, அதனால் கோயில் தான் கட்டணும். இப்போ தவறுனதுக்கப்புறமா ராஜகோபால்னு சொல்லி அப்புறம் அழகேஷ் அங்கல்னு சொல்லி எங்கள் ஊரில் லோக்கல் அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போது ஆவுபலம் மட்டத்துக்கு மொத்தமாக எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு 10% விட்டு மிச்சதெல்லாம் ஆவுபலம் மட்டக்கு எழுதி கொடுத்துட்டு இப்போ அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க.